இன்றைய தினம் இந்த தெற்கு தொடுவாய் மனித புதைகுழி பகுதியை நாங்கள் வந்து பார்வையிட்டிருக்கிறோம். இதுவரையில் 45 உடல் பாகங்கள் வெளியே எடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் 6 வரையான பாகங்கள் மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கிறது. இந்த அகழ்வு பணிகள் விரைவில் முடிவுறுத்தப்படக்கூடும் என்கின்ற ஒரு செய்தி இந்த பாதிக்கப்பட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் மத்தியிலே ஒரு பெரும் கவலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதனை விட இந்த அகழ்வு பணி என்பது முழுக்க ஒரு உள்ளக பொறிமுறையாக முன்னெடுக்கப்படுவது என்பதும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் மத்தியிலே எந்த விதமான நம்பிக்கையையும் ஏற்படுத்தவில்லை. இந்த காணாமல் போனோர் அலுவலகம் என்பது பாதிக்கப்பட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நேர்மையாக செயல்படவில்லை. அது முழுதாக அரசை பாதுகாக்கின்ற பணியிலே தான் அது ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். அதன் காரணமாக ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் இந்த வலிந்து காணாமல் போனோர் அலுவலகத்தை சர்வதேச சமூகத்தை ஏமாற்றுவதற்காக இலங்கை அரசினால் உருவாக்கப்பட்ட காணாமல் போனோர் அலுவலக பொறிமுறையை நாங்கள் நிராகரிக்கின்றோம். எங்களை பொறுத்தவரையிலே ஒரு முழுமையான சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய பாதிக்கப்பட்ட மக்களுடையதும் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இந்த கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற இடம் 84ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி இந்த பகுதியிலிருந்து மக்கள் வெளியேறியிருக்கிறார்கள். இந்த பகுதி முழுமையாக ஸ்ரீலங்கா இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டிலே இருந்தது. குறிப்பாக இந்த பகுதியிலே ஒரு இராணுவ முகாம் இருந்திருக்கிறது. இந்த புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற இடத்திலிருந்து கடற்கரை நோக்கி சுமார் 1 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு மண்ணணையும், அதாவது ஒரு காப்பரன், ஒரு மண்ணணைய காப்பரன் ஒன்று படையினரால் அமைக்கப்பட்டிருந்திருக்கிறது. இந்த இந்த அணை நெடுகவும் உடலங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது பாதிக்கப்பட்ட மக்களுடைய வலுத்த சந்தேகமாக இருக்கிறது. அவ்வாறு இருக்கிற பொழுது இந்த தோண்டும் பணிகள் எவ்வளவு தூரம் அந்த மக்களை திருப்திப்படுத்துகின்ற விதமாக இதை உண்மையாக கண்டறியக்கூடிய விதமாக நடைபெறப் போகிறது என்பதும் ஒரு பாரிய கேள்வியாக இருக்கிறது. இங்கே அனைத்தும் உள்ளக பொறிமுறையாகவே இருக்கிறது. நீதித்துறை, காவல்துறை அனைத்துமே உள்ளகம் சார்ந்ததாக இருக்கிறது. அகழ்கின்றவர்களும் இலங்கை அரச இயந்திரத்தோடு தொடர்புடைய ஒரு பல்கலைக்கழகத்தை சார்ந்தவர்கள், பெரும்பான்மையான சமூகத்தை சார்ந்தவர்கள். நீதித்துறை, காவல்துறை என்பன முழுமையாக அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கிறது, ஊழல் நிறைந்திருக்கிறது, இனவாதம் மயப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் மாத்திரம் கூறவில்லை, சர்வதேச சமூகமே ஒப்புக்கொண்டிருக்கின்ற ஒரு விடயம். அவ்வாறான ஒரு சூழலிலே இந்த அகழ்வு என்பது சர்வதேச சமூகத்துக்கு ஒரு கண்துடைப்புக்காக நடைபெறுகின்ற ஒரு செயல்பாடாக மட்டும்தான் எங்களால் பார்க்க முடியுமே தவிர இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை இல்லை. அதனை விட இங்கே ஒரு பயங்கரவாத தடை சட்டம் நடைமுறையில் இருக்கின்ற ஒரு சூழலிலே இது தொடர்பாக இந்த தகவல்களை நிச்சயமாக பெருமளவான போராளிகள் இந்த தகவல்களை எந்த காலப்பகுதியிலே நடந்தது என்பதை சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஆனால் இங்கே யாராவது உண்மைகளை சொல்ல வந்தால் அவர்கள் ஏதோ ஒரு விதமாக பழிவாங்கப்படக்கூடிய பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அடைத்து துன்புறுத்தப்படக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது. ஆகவே ஒரு பொழுதும் இது தொடர்பான தகவல்களை அறிந்திருக்கக்கூடியவர்கள், இதிலே அனைத்துமே விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களாக சம்பந்தப்பட்டதான அடையாளங்கள்லாம் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அந்த இவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது யாராவது கைது செய்யப்பட்டு தப்பி இருந்தால் அல்லது அது தொடர்பான தகவல் அறிந்திருந்தால் அது தொடர்பான விடயங்களை தெரிந்த பொதுமக்களோ அல்லது முன்னாள் போராளிகளோ கூட தகவல்களை வெளிப்படுத்த முடியாத ஒரு நியாயமற்ற, பாதுகாப்பற்ற, நடுநிலையற்ற ஒரு இலங்கை அரச பொறிமுறைக்குள் நீதியை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இதற்கு இந்த விடயங்களை ஆய்வு செய்வதற்கு ஒரு சர்வதேச பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். அமெரிக்க தூதுவர் சொல்லியிருக்கிறார், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று. நல்ல விடயம், நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் கடந்த 15 வருடங்களாக பொறுப்புக்கூறல் விவகாரத்தை முடக்கி வைத்திருப்பதில் அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அவ்வாறு செய்வதன் மூலமாக இந்த யுத்த குற்றவாளிகளுக்கு ஒரு பொழுதும் தண்டனை வழங்கப்படாது என்பதை ஒருபுறம் அவர்களுக்கு அந்த நம்பிக்கையை இனப்படுகொலையாளிகளுக்கு கொடுத்து கொண்டு மறுபுறத்திலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி என்பது அது ஒரு முதலை கண்ணீர் வடிக்கின்ற ஒரு செயல்பாடாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே உண்மையிலே அமெரிக்கா பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த பொறுப்புக்கூறல் விவகாரத்தை சர்வதேச நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதற்கு அல்லது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதற்கு உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.